அவரை அடிச்சாங்க, அவர் கண்ணை கட்டினாங்க. ஒரு தெய்வத்துக்கு எவ்வளவு பாடுகள் பாருங்க. ஒரு தெய்வத்துக்கு எப்படியாப்பட்ட எவ்வளவு துன்பமான பாதையில பாருங்க. அவரு சரீரத்தாக இருந்தாரு, அவரும் ரத்தத்தின் உடையவர் தான் இருந்தாரு, அவர சரீரத்தில் தான் இருந்தாரு. நம்மை போல பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார், நம் துக்கங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், நம் வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எதுக்காக தெரியுமா? நீ மறிச்சு நித்திய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் இந்த பூமியில உனக்காக ரத்தம் சிந்தினார். அது மட்டும் இல்லைங்க, 150 கிலோங்க சிலுவைய, சாதாரண சிலுவை இல்லைங்க. நம்ம படத்துல பாக்குற போல அந்த சிலுவை இல்லைங்க. அந்த சிலுவை மரம் 150 கிலோங்க. இயேசு கிறிஸ்து தான் தோளில சுமந்தாருங்க. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எல்லா சாபத்துக்காக அடிக்கப்பட்டார். அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். கிறிஸ்து நமக்காக மரித்தாருங்க. சாபமான சிலுவைங்க அது. நம்ம தூக்க வேண்டிய சிலுவை, நம்ம அடிக்க வேண்டிய இடத்துல அவர் அந்த இடத்துல நின்னாருங்க. நம்மளால அந்த பாடுகள் சுமக்க முடியாதுங்க. யாரும் உன் பாவத்தை சுமக்க முடியாதுங்க. யாரும் உன் நோய்களுக்காக யாரும் அடிக்க முடியாதுங்க. உன் குடும்ப தலைமுறை பாவ சாபத்துக்காக யாரும் என்ன பண்ண முடியாது, உயிரை கொடுக்க முடியாது. ஒரு நண்பன் தான் அவனை சொல்லுவான், நான் அவனை நேசிக்கிறேன், உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவான். ஒரு நண்பனை சேர்த்தா இல்ல கூட பிறந்தவங்களை சேர்த்தா உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் பாவத்துக்காக யாராவது மறித்திருப்பார்களா? உன் நண்பன் மறிக்க முடியுமா? உன் சொந்த பந்தம் கூட பிறந்தவர்கள் உன் பாவத்துக்காக மறிப்பார்களா? மறிக்க முடியாதுங்க, உயிரை கூட கொடுக்க முடியாதுங்க. ஆனா நம் தேவன், நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தாருங்க. நம்மை தேடி வந்தார். அவர் பார்வையில இந்த பூமியில நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? வெட்டிக்கிளியே போல இருந்தோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். எவ்வளவு ஒரு உண்மையான தெய்வம் பாருங்க. அந்த 150 கிலோ சிலுவைய அந்த தேவன், மகா பெரிய தேவன், அவர் தோளில சுமந்தாருங்க. அந்த எருசலேம் வீதி முழுவதும் ரத்தங்க, கொடூரமான ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த பூமியின் மேல ரத்தம் சிந்தப்பட்டது. எவ்வளவு வேதனை சுமந்தாங்க. யாருக்காக? மனிதனே, உனக்காக தான். உன்னை வாழ வைக்கதா, நீ நல்லா வாழணும், நீ நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ நல்லா செழித்து இருக்கணும். அன்பு நான் தெரிய வேண்டும். மனிதன் இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்பாக மனித அன்பின் சுபாவம் இல்லாதவளா இருந்தாங்க. மனித மிருகத்தன்மாக இருந்தாங்க. அன்பென்று வெளிப்படுத்துறது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. முழுவதுமா தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். முழுவதுமா தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நல்ல குடும்பங்கள் உருவாகுது தெரியுமாங்க? என் ஆண்டவராக சிலுவையில் அன்னைக்கு சிந்தின ரத்தங்க. அவர் சிலுவையில் அன்னைக்கு மரித்தார் தெரியுமாங்க? அந்த ரத்தம் அவர் மரித்ததுனால இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த பூமியில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மட்டும் இயேசு வரலனா, இந்த பூமியில இயேசு வரலனா பூமி முழுவதும் மரண இருள சூழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள மூளை வளர்ச்சி இல்லாம, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு சாபத்துல, மரணத்துல, குடும்பத்துல சமாதானம் இருக்காது. அன்பு என்னன்றது இன்னைக்கு தெரியாது. யாரும் நம்ம நேசிக்க மாட்டோம். ஆனா அன்றைக்கு கல்வாரி சிலுவையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து உனக்காக, என் பாவத்துக்காக, உன் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக, உன் குடும்ப தலைவர பாவத்துக்காக அவர் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர் தந்தத போல இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்க, இன்னைக்கு நல்லா இருக்கீங்க. இந்த தேவனை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிவில நம்ம வளர வேண்டும். அந்த தேவனை நீங்க அறிய வேண்டும். இந்த தேவனை குறித்து நீங்கள் அறியக்கூடாதபடி பிசாசானவ பலவிதமான தீய எண்ணங்களை கொடுத்து இன்னைக்கு இந்த தேவனை விட்டு நம்ம மறக்க செய்கிறோம். என்ன, நீ மரித்து போகும்போதுதான் உண்மை எதுன்னு தெரியும். இன்னைக்கு இந்த இயேசு நீங்க வானான்னு வெறுக்கிறீங்க. ஆனா நீங்க மரித்து போகும்போது இயேசு ராஜா தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். அவர் மகிமையாக அமர்ந்திருப்பார். அப்போது உனக்கு தெரியும், கண்கள் திறக்கப்பட்டு
ஐயோ இந்த தெய்வத்தை நான் மறந்தனே, ஐயோ இந்த தெய்வத்தை நான் வெறுத்தனே. நாட்கள் வரும் சகோதரனே, புரிந்து கொள், இயேசுவை அறிந்து கொள், இயேசுவை உன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள். உன் மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. நீ நரகத்துக்கு போய்விடக் கூடாதுன்னு தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உனக்காக மரித்தார். நித்திய நரகன் ஒண்ணு இருக்குங்க, அங்க பூச்சிகள் சாவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய நரகம், இயேசுவை வெறுக்கிறவர்கள், இயேசு வானான்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை தன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நித்திய நரகம் அவங்களை வர வைக்க காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆதாமை பார்த்து சொன்னார், நீ இந்த கனியை புசித்தா சாகவே சாகன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தாருங்க. அவன் ஆண்டோட வார்த்தை மீறி அவன் பாவம் செய்தான். கீழ்ப்படியாம இருக்கிறது இன்னைக்கு பெரிய பாவம். அவன் கட்டளை மீறி அந்த கனியை புசித்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சாகவே சாக. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு இந்த பூமியில இன்னைக்கு மரணம் ஏன் நேரிட்டு தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ சாகவே சாகான்னு. இன்னைக்கு அந்த கட்டளை எல்லா மனிதருக்குள்ள இன்னைக்கு இருக்கிறது. எனக்கு மரணமே வராது, எனக்கு அழுவே வராது, எனக்கு சாகவே வராது யாரால சொல்ல முடியாதுங்க. மரணம் என்பது ஒரு நிழலை போல உன்னை பின்தொடர்ந்து வரும். இந்த பூமியில நீ காணப்படலாம், நீ வெறுமையாக காணப்படலாம், உன்னை ஒதுக்கலாம், உன்னை வெறுத்து தள்ளலாம். ஆனா நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாருங்க. அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறாருங்க, ஜீவன உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. இங்க நாங்கள் சாட்சிங்க அவரை குறித்து நாங்கள் சொல்லுகிறோம். ஏன்னா எங்கள் தேவன் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போன தெய்வம் இல்லைங்க. அவர் மரித்து போய் மண்ணோட மண்ணா போயிருந்தா அவரை பற்றி சொல்ல எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. இன்னைக்கு நாங்க அவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோன்னா எங்கள் தேவன் உயிரோட கூட இருக்கிறாருங்க. எங்கள் தேவன் உயிரோட கூட இருக்கிறாருங்க. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். அவர் ஒருவரே உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் கரங்கள் ஆணி அடிக்கப்பட்டது. குதிங்காலினால அவர குதிங்காலில வெற்றி அடிச்சாங்க ஆணிய. எங்க எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. ஒரு தெய்வத்துக்கு உன்னை உண்டாக்குனாருங்க, உன்னை உருவாக்கினாருங்க, மண்ணினால உன்னை உருவாக்கினாருங்க. உன்னை படைத்த தெய்வங்க, படைத்த தேவன் உன்னை தேடி வந்தார். ஏன்னா பாவியான மனுஷன் தான் அவரை அடிக்கப்பட வேண்டும். பாவியான மனிதர்கள் கையில தான் அவர் கொல்லப்பட வேண்டும். ஏன்னா மனிதன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க.